எல்லாருக்கும் வணக்கம். திஸ் இஸ் ஜிவி மகா. நான் வந்து பேய் கதை இந்த மூவியில் வந்து ஒரு கேரக்டர் ரோல் பண்ணியிருக்கேன். ஆக்சுவலி இந்த மூவியை பற்றி சொல்லணுன்னா ஒரு த்ரில்லிங்கான ஒரு ஹாண்டட் எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு கொடுக்கும். அண்ட் மியூசிக் வந்து போபோ சசி பண்ணியிருக்காரு. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான பிஜிஎம் அண்ட் எவ்ரி திங் இஸ் ஸோ குட். எல்லோரும் வந்து தேட்டரில் வந்து பாருங்கள். ஆடியன்ஸ் ரெஸ்பான்ஸை பொறுத்த வரைக்கும் குட்டீஸ்லாம் ரொம்ப என்ஜாய் பண்ணுற மாதிரி இருக்குது. பசங்களும் வந்து நல்லா வேறு லெவலில் என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. என்னோட ரோல் வந்து ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. அண்ட் எல்லாருமே அவங்கவுங்க பாட்டு கரெக்டாக பண்ணியிருக்காங்க. தேங்க்யூ. Hello. ஆடியன்ஸோட ரிசெப்ஷன் எப்படி இருந்தது? The reactions of audience were amazing because இது வந்துட்டு என்னோட ஃபர்ஸ்ட் தமிழ் ஃபிலிம் இல்லைங்களா, அதனால சூப்பர் ஹைப்டாக இருந்தேன், சூப்பர் பம்பியாக இருந்தேன். நான் ஆன் ஸ்க்ரீனில் பார்க்குறது எப்படி இருந்தது? ஆன் ஸ்க்ரீனில் வந்துட்டு என்னோட நேரில் பார்க்குறதுக்கே நான் வேறு மாதிரி இருக்குவேன், ஆன் ஸ்க்ரீன்லேயே வேறு மாதிரி இருக்குவேன். நீங்கள் எல்லாரும் வந்து ஃபிலிம் பார்த்தா உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்ன படத்தில்? ஃபேவரட் திங் வந்துட்டு அது ஆஸ் யூஷுவல் நான் எப்படி இருக்கிறேனோ அப்படியே ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க. அப்பார்ட் ஃப்ரம் ஸ்மோக்கிங் நான் எப்படி திமிராக இருக்கிறோனோ அதே மாதிரி ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க. தேங்க்யூ. படம் நல்லா இருக்குண்ணா, நல்லா இருக்கு. இப்போ பார்த்தோன்னா கிரைம் த்ரில்லராக தான் வருது தமிழ் சினிமாவில். ஆமாம். கொஞ்சம் ஹாரர் படம் ஒர்க் அவுட் ஆகும்னு தோணுது. கிரைம், ஹாரர், காமெடி, லவ் எல்லாமே கலந்த ஒரு மூவியாக தான் இருக்குது. டைரக்டர் வந்து ஜீன் மோசஸ் நல்லா சூப்பராக எடுத்திருக்காரு. அண்ட் மியூசிக் டைரக்டர் போபோ சசி. இட்ஸ் குட் மூவி. குட் மூவி. இந்த இடத்த கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணியிருக்கலாம்னு என்ன பண்ணுறேன்? கான்சென்ட்ரேட்ன்றது வந்து நீங்கள் படம் பார்க்கணும். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஃபீலிங் இருக்கும். ஸோ நீங்கள் பாருங்கள். பட் எங்களுக்கு ஓகே. பட் செகண்ட் ஹாஃப் இன்னும் கொஞ்சம் நல்ல ட்விஸ்ட்லாம் நிறையா இருக்குது, நீங்கள் எதிர்பார்க்கலாம். நன்றி. வணக்கங்க, என் பேர் வினோத். நான் தான் இந்த படத்தோட ஹீரோ அண்ட் ப்ரொடியூசர். ஸோ மக்கள் எல்லாம் தேட்டரில் வந்து பாருங்கள். இந்த படம் ரொம்ப ஃபேமிலி என்டர்டெய்னர். மினிமமாக என்ன சொல்கிறது, கன்ஃபார்ம் கேரண்டி இது எல்லாருக்குமே பிடிக்கும். இது ஹாரர் கம் காமெடி ஜானர். கிட்ஸோட ஃபேமிலியோட பிடிக்கிற நிறைய காமெடி சீன்ஸ் இருக்குது. கிட்ஸுக்கு என்ஜாய் பண்ணுற மாதிரி ஒரு 8 மீன்ஸ் அன்ரில் ஏஜென்ட்டோட டெக்னாலஜியான ஒரு ஒர்க் இருக்குது. அது ரொம்பவே நல்லாயிருக்கும். கண்டிப்பாக தேட்டரில் வந்து பாருங்கள். ஒரு 2 hours இந்த வீக்கெண்டுக்கான சூப்பர்பான மொழி. இதுக்கு நான் கேரண்டி. ப்ளீஸ் சார், இந்த சமீபமாக தமிழ் சினிமாவில் கிரைம் த்ரில்லர் தான் வருது. ஹாரர் எடுத்தால் போகணும் எப்படி நம்பிக்கை வந்துச்சு? சரி, ஆக்சுவலாக இந்த க்ரைம் த்ரில்லர் தான் வரும். பட் ஹாரர் கம் காமெடியாக ரொம்ப நாளாக வரல. ஸோ ஹாரர் கம் காமெடியாக ஒரு படம் ட்ரை பண்ணலாம். அதுலேயும் கிட்ஸுக்கு ஏற்ற மாதிரி பண்ணலாம், ஃபேமிலியாக உள்ளே வர வைக்கலாம், இப்போ ஜென்ஸையும் பார்க்குற மாதிரி எல்லாருக்கும் ஏற்ற மாதிரி ஒரு ஃபன்னாக ஒன்று எடுக்கலான்னு ஒரு ட்ரை பண்ணோம். மக்களோட ரெஸ்பான்ஸ் ரொம்ப நல்லாவே இருக்குது. அதுக்கு ரொம்ப நன்றி. என்ன சொல்கிறாங்க மக்கள்? இது வரைக்கும் எல்லாருமே நல்லா இருக்குன்னு தான் சொன்னாங்க, யாருமே இதுன்னு சொல்லலை. அதே போல் கிட்ஸு பார்க்கும்போது கிட்ஸு ரொம்ப என்ஜாய் பண்ணுறாங்க. ஸோ அப்படின் போது உங்கள் ஃபேமிலி ஆட்டோமேட்டிக்காக உள்ளே வருவாங்க. ஸோ அதுக்கான ஏன்னா ஃபேமிலி தான் மெயின். இந்த இதில் ஒரு படம் வந்து அவங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா எல்லாமே இது பண்ணுற மாதிரி. அதான். தேங்க்யூ. நான் நடித்த சீன்லாம் 2-3 தான் வரும். ஆனால் நான் கொஞ்ச நேரம் அவங்க கூட இருந்திருக்கேன். அவங்க ஜாலியாக பேசுவாங்க, ஃப்ரெண்ட்ஸு மாதிரி ஜாலியாக இருக்கும் படம். நீங்கள் கண்டிப்பாக போய் பார்க்கலாம். எப்படின்னா நீங்கள் ஒரு ஃப்ரெண்ட்ஸாக ஒரு இடத்துக்கு போகிறீங்கன்னு வச்சுக்கோங்க. அங்கே வந்து என்ன நடக்குதுன்னு தெரில அப்படின்னு ஒரு இடத்துக்கு போகிறீங்கன்னா அங்கே ஒரு சூப்பரான இது இருக்குது. அங்கே ஒரு பேய் இருக்குது. அது வந்து ஃப்ரெண்ட்லி பேய். அது வந்து உங்களை அவ்வளோலாம் ஹாரிஃபை பண்ணாது. அதை நீங்கள் போய் அதுக்கிட்ட கொஞ்சம் சொல்லி அது வந்து ஒரு காமெடி. அவங்க அந்த பேய் வந்து பேயே கிடையாது. ஆக்சுவலாக ஒரு பையன் வந்து சொன்னிருக்கேன் பின்னாடி, அதான் வந்து சொல்கிறாங்க. இது நல்ல படம், நீங்கள் கண்டிப்பாக போய் பார்க்கலாம் ஃபேமிலியாக. இது ஒரு எவ்வளோ நாள் ரேட் பண்ணலாம். இதை நீங்கள் எப்படினாலும் பார்க்கலாம். ஒரு கிட்ஸு ஒரு 1 month பேபி கூட பார்க்கலாம் சொன்னாங்க. இது வந்து ஒரு சூப்பரான படம், நல்லா காமெடியாக இருக்கும். இதெல்லாம் கலந்த படம். சார், இந்த படத்தில் ரோல் பண்ணியிருக்கீங்கன்னு கேள்விப்பட்டேன். எப்படி வந்திருக்கு உங்கள் ரோல்? ப்ரோ அதெல்லாம் நீங்கள் தான் ப்ரோ பார்த்துட்டு சொல்லணும். நானும் அந்த படம் பார்த்துட்டு தான் வந்தேன். படத்தில் வந்து பார்க்குற மாதிரி இல்லை வந்து ரசிக்கிற மாதிரியான கேரக்டர் இவரோடது ரொம்ப நல்லா இருந்தது. ரொம்ப நல்லாவே பண்ணியிருக்காரு. அடுத்தடுத்து பட வாய்ப்புகள் வந்தால் நல்லா சூப்பராக பண்ணியிருந்தாரு. ரொம்ப நல்லா பண்ணி. ஆமாம். ஓகே, நீங்கள் ஃப்ரெண்டுன்றனாலயா? இல்லை நான் ஜென்ரலாக தான் வந்தேன். பார்க்க நல்லா இருந்தது. நல்லா இருக்கு. ஆமாம். என்ன எங்கே ஸ்லோவாக போதா? படமே ஸ்லோ தான் ப்ரோ. படமே ஸ்லோவாக. படம் அதில் வந்து இவர் கொஞ்சம் நல்லா பண்ணியிருந்தாரு ப்ரோ. படம் ஸ்லோ ஸ்பீடுன்றதை தாண்டி உட்காந்து பார்க்கும்போது அவங்கவுங்க பெர்ஸ்பெக்டிவ் தான். ஸோ டேரக்டரோட பாயிண்ட் ஆஃப் வியூ எடுத்திருக்காங்க. நீங்கள் வந்து பார்த்துட்டு நல்லா இருக்கு. ஒரு புதுசாக இருக்குது பார்க்க. ஒரு மியூசிக்கில் நல்லா இருக்குது. என் ஃப்ரெண்டு தான் நடிச்சிருக்கான் படத்தில். அதுக்காக வந்து ஒரு கேங்காக வந்தோம். ஹாரர் மாதிரி இருக்கானே, ஹாரர் பேஸ்டு மூவி தான். ஹாரர் மாதிரி இருக்கு. ஆமாம், கொஞ்சம் ட்விஸ்டட் த்ரில்லர் மாதிரி போகுது படம். நல்லா இருக்கு. ஆக்டிங்லாம் எப்படி பண்ண? அவங்க ஃப்ரெண்ட் எப்படி பண்ணியிருந்தாரு? அவன் நல்லாவே பண்ணுவான். இன்னும் நல்லா பண்ணியிருக்கான் இதில். நல்லா பண்ணியிருக்கான். ஓகே. எப்படி இருந்துச்சு படம்?
பேய் கதை நல்லா இருக்குது சார். காமெடி நல்லா இருக்கு. இப்போ கண்டினியூஸாக பார்த்தோம்னா கிரைம் த்ரில்லர் தான் வந்துட்டு இருக்கு தமிழ் சினிமா. ஒரு ஹாரர் பேஸ்டு ரொம்ப நாளுக்கு அப்புறம் எப்படி இருக்க படம்? அதாவது ஹாரர் பேஸில் வந்து கொண்டு போய் த்ரில்லிங்கான கதை தான் இது. த்ரில்லிங் கதையிலே நம்ம வந்து பேய் கதை மாதிரி தான் இருக்கும், பேய் படமாக தான் கொண்டு போயிருப்பாங்க. சில சமயம் டக்குன்னு உள்ளே போய் மாட்டிக்கின உடனே இந்த டிடி டேட்டர்ஸ் படம் வந்துட்டு பார்த்தீங்களா, சந்தான படம், அந்த ஃபீலிங்கில் மாதிரி வந்து கொண்டு போவாங்க. அந்த கேம் ஷோ மாதிரி கொண்டு போகிற மாதிரி கொண்டு போவாங்க. ஆனால் அது இல்லை, வேறு மாதிரி கொண்டு போயிருப்பாங்க. படத்தில் வந்து பேக்வர்டு மியூசிக்கு சாங்கு நல்லா இருக்குது. கதாநாயகி நல்லா பண்ணிக்காரு. அவங்க சப்போர்ட்டிங்க வர ஃபென்ட்ரு கேட்டலாம் இருக்குது பார்த்தீங்களா, அது நல்லா பண்ணிப்பார். அப்பப்போ அந்த கானா பாட்டெலாம் பாடுறாரு பார்த்தீங்களா, கொஞ்சம் நம்ம ரசிக்கிற மாதிரி இருக்குது. எல்லாமே நல்லா தான் இருக்கு. எல்லாமே நல்லா இருக்குது. என்னோட கருத்து என்னன்னா செகண்ட் ஹாஃப் மட்டும் கொஞ்சம் சுமாராக இருக்குது. நான் இந்த விஷயத்தை மட்டும் இம்ப்ரூவ் பண்ணியிருக்கலாம். என்னென்ன பண்ணியிருக்கேன் இது என்ன விஷயத்தை, இந்த இடத்த கொஞ்சம் கான்சன்ட்ரேட். அதாவது என்னை பொறுத்து என்னதாங்க ஃபர்ஸ்ட் ஹாஃப் கொண்டு போனாங்க பார்த்தீங்களா படத்தை, அந்த டைப்லேயே வந்து கொஞ்சம் செகண்ட் ஹாஃபும் அதே இதில் கொண்டு போயிருந்தாங்கன்னா படம் இப்போ இருக்கிறது நல்லா இருந்திருக்கும். ஓகேங்களா? ஆனால் நம்பி ஒரு தடவை பார்க்கலாம். தேங்க்யூ. எப்படி மேம்? நல்லா இருந்துச்சுங்க. நல்லா இருக்கு. உங்களுக்கு என்ன பிடிச்சது? ஒரு போர் அடிக்காமல் போச்சு, நல்லா இருந்துச்சு. நல்லா ஃபாஸ்ட்டாக இருந்துச்சா இல்லை ஸ்லோவாக? இல்லை ஓகே, ரொம்ப ஃபாஸ்ட்டும் இல்லை ரொம்ப போரும் இல்லை. எல்லாமே நல்லா ஓகே. ஓகே. உங்களுக்கு ஃபேவரட்டான விஷயம் என்ன படம்? ஓகே, ஒரு பார்க்கலாம், போர் அடிக்காமல் பார்க்கலாம், அவ்வளோதான். எல்லாருமே புதுசுன்றனால எல்லாருமே நல்லா பண்ணியிருந்தாங்க. சின்ன பையனும் நல்லா பண்ணியிருந்தாங்க. தேங்க்ஸ். எப்படி ப்ரோ? நல்லா இருந்துச்சு. நல்லா இருக்கு. நல்லா எனக்கு பிடிச்சிருந்தது. கொஞ்சம் ஸ்லோவாக இருந்தது, பட் ஆனால் வேற இது நடிக்கிறது எல்லாமே சூப்பராக இருந்தது. வேற என்ன உங்களுக்கு பிடிக்கும்? வேற எதாவது பிடிக்கல அப்படின்னா என்ன? பிடிக்கல அப்படின்லாம் ஒன்றும் கிடையாதுங்க. இது ஃபஸ்ட் டைம் அவங்க படம் எடுக்கிறாங்க. அவங்களோட இது எல்லாமே எஃபர்ட்ஸ் எல்லாமே வேறு லெவலில் இருந்தது. நல்லா இருந்துச்சு, பிடிச்சிருக்கு படம். ஸ்லோவாக போதா இல்லை நல்லா ஹாரராக இருக்கா இல்லை பயமாக இருக்கு? கொஞ்சம் ஸ்லோவாக தான் போகுது, ஆனால் பரவாயில்ல, ரொம்ப பயம்லாம் இல்லை. நல்லா தான் இருக்கு. நல்லா இருக்கு. ஓகே தான். ஓகே தான். என்ன கதை சொல்ல வராங்க? என்ன சொல்ல வராங்க? ஸோ பேய் கதைன்னு போட்டிருந்தது. நாங்கள் எல்லாம் ஹாரர் ஓரியன்ட் ஃபிலிம் நினச்சோம், பட் அந்த மாதிரி எதுவும் இல்லை. சும்மா ஜஸ்ட் நார்மல் எப்படியோ போகுது. அப்படியே போகுது. என்ன இம்ப்ரூவ் பண்ணியிருக்கோம்? எல்லாமே ஸ்கிரிப்ட் ஒன்று பெட்டராக பண்ணியிருக்கோம். ஆமாம். ஸ்கிரிப்ட் ஒன்று ஹீரோயின்ஸ் ஆக்டிங்லாம் எப்படி பண்ணியிருக்கோம்? ஸோ ஓகே தான். ஆவரேஜாக தான் இருந்துச்சு. அவங்க நல்லா பண்ணியிருக்கேன். என்னென்ன நல்லா பண்ணியிருக்கேன்? என்ன நல்லா பண்ணா அதான் பயம்தான். பயம் இன்னும் பயப்படுற மாதிரி பண்ணியிருக்கலாம். ஹீரோயின்ஸ்லாம் எப்படி பண்ணியிருக்கோம்? நல்லா இருக்கு, நல்லா பண்ணியிருக்கேன், நல்லா பண்ணியிருக்கேன்.